Hi friends, வணக்கம் and welcome to jhansifoodcourt. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். பொடி தோசை. இது வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஐட்டம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் நான். இட்லி தோசைக்கு நாங்கள் ஒரே மாவு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து வீட்டில் அரைச்சது. இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து தோசை தவா வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். ரொம்ப மெலிசாக வந்து நம்ம தோசை ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக வந்து ஊற்றிக்கோங்க, ரொம்ப திக்காகவும் இல்லாமல். அதுக்கடுத்து நம்ம வந்து வீட்டில் அரைச்ச இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுறலாம். இதுக்கு மேலே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு நம்ம எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கேரட்டு. உங்களுக்கு கேரட் தான் போடணுன்னு இல்லை, எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கேப்சிகம் கூட நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி கேப்சிகம் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் வந்து சைடில் விட்டுருங்க. இந்த சைடு குக் ஆன பிறகு நம்ம வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம தோசையை அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணுன்ற அளவுக்குலாம் வந்து இல்லை, ஏன்னா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால நம்ம நார்மலாக தோசை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். நம்மளோட தோசை கரண்டி வச்சே நம்ம மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிரியாமல் நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் திருப்பி போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எல்லாம் எப்படி சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ அடுத்து இன்னொரு தோசை அதே மாதிரி ஊற்றி காமிக்கிறேன். ஸோ வந்து தோசை ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இட்லி பொடியை வந்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க ஆனியன், வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கேரட்டு, இதையும் அழகாக இந்த மாதிரி மேலே வந்து போட்டு விட்டுருங்க. இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம்லாம் வந்து ஆகாது, நம்ம நார்மல் தோசைக்கு எவ்வளோ ஆகுமோ அதே மாதிரி தான் ஆகும். பின்னாடி பக்கம் கலர் மாறின உடனே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பொடி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு.
காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே வந்து தேவை கிடையாது. இதை ஜஸ்ட் இப்படி ப்ளெயினாகவே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காய சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. உங்களை இன்னொரு ரெசிப்பியில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பார்த்தேன்னா கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.